ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கியது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன். வணக்கம் லக்ஷ்மணன். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதில் எதை பற்றி ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது சென்னை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை குறித்தும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் குறித்தும் விவாதிக்கப்படவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தேர்தல் பிரச்சார பணிகள் குறித்தும் அரசின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, அதை பற்றி எப்படியெல்லாம் ஆலோசனை மேற்கொள்வது குறித்தும் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கட்சி ரீதியாக பெரிய அளவில் உள்ள ஒன்றியங்களை பிரிக்கும் பணியானது தற்போது திமுக கட்சி சார்பாக நடைபெற்று வருகிற நிலையில் இந்த பணிகள் குறித்தும் கூட்டத்தில் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் இந்த திமுக பொதுக்கூட்டம் மதுரையில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தும் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் பணிகள், கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் மற்றும் உட்கட்சி பிரச்சனைகள் குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரிவாக பேசுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் நெருங்கி வருவதால் மாவட்ட செயலாளர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவர்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த பொது மேடையில் பேசுவதற்கு பொழுது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, பார்த்து தேவையில்லாத வார்த்தைகளை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய 72 மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து அறிவுரை வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு முக்கிய காரணம் என்று பார்த்தால் இந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அந்த திமுக பொதுக்கூட்டத்திற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது எந்த அளவிற்கு நடைபெற இருக்கிறது, மேலும் அதற்கான நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் இருந்தவர்களுக்கு போப் ஆகியோருக்கும் இரங்கல் தீர்மானமானது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலாக அவங்களுக்கு இந்த இறந்த நபர்களுக்கும் தொடர்ந்து இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 1244 இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டங்கள் எப்படியெல்லாம் நடத்தலாம், இது எது குறித்து பேசுவதற்கான கூட்டங்கள் என்பது குறித்து மாவட்ட செயலாளர்கள் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்குமாறு தொடர்ந்து ஒரு கருத்துக்களையும் பேச இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது இந்த கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை மிரட்டல்கள் வந்தாலுமே சட்டப்பூர்வமாக மக்கள் ஆதரவுடன் திமுக எதிர்கொள்ளும் எனும் தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களிடம் இந்த மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து அவர்களுடைய இந்த மாவட்ட என்னென்ன செயல்பாடுகள் குறித்தும் தொடர்ந்து கேட்டறிய உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொறுத்தவரையுமே கடந்த ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 1 மணி நேரம், அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள், தேர்தல் பணிகள், மேலும் இந்த பொதுக்கூட்ட பணிகள், அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து திமுக கட்சியை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு 4 முக்கிய கருத்துக்கள் குறித்தும் தான் தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது கூடியிருக்கிறது. இதில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவின் 72 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் நேரடியாக சென்று அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, பொதுவான முறையிலும் சரி பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பாக முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.